கல்யாணம் பண்ணி நம்புவாலையில 18 வயசுல ஒரு கிளி மாதிரி போன ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, கல்யாணம் பண்ணி பாருங்க நேரம் இங்க சரவலைப்பட்டி வந்தாங்க. முடிஞ்சு முதல் இரவு முடிஞ்சிருச்சு. மறுவிடு முதல் இரவுடா ஏன்டா அப்படி சொல்ற பாவம். முதல் இரவு முடிஞ்சு மறுவிடு போறாங்க. இருடா நீ கல்யாணம் பண்ணி மறுவிடு போன இந்த ஊருக்கு தெரியுமா? சொன்னாத்தான் தெரியும். நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் அந்த கதையை சொன்னா ரெடியா இருக்காங்க. ரொம்ப ஆவலோட இருக்காங்க. சொன்னாத்தான் தெரியும். கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு முடிஞ்சிருச்சு சருவலைப்பட்டியில. சரி, மறுவீடு வாழாக மாமியா வீட்டுக்கு தொண்டி பக்கத்துல நம்புதாலையில விருந்துக்கு வந்தவனா வாரு. நம்புதாலையில திட உடலான சமையல். கடல்ல என்னென்ன கிடக்கும் நண்டு மீன் இறாலு கனவா அவனுக்கு திட உள்ள கறி எடுத்து எல்லாம் திட உள்ள சமைச்சாச்சு. சரி, சமைச்சவனா வாரு திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னவனா வாரு வயிற்ற கலக்க உட்காரா அங்க பாரு அக்கா ஒரு ஆளை பாத்துக்க சூரிய ஆடுற உண்டு. ஏன் சகல சரியான மாமியா வீட்டுக்கு போன யாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம்டா. திங்க தெரியாமனா எப்படா திங்க தெரியாம தின்னுட்டமே மிச்சமா தின்னவனா பாரு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்குனா மாமியா வீட்டுல போய் மாமியாட்டியா பீவலை இடம் கேட்க முடியும். பக்கத்துல ஒரு பையன் இருக்கேன் அவன்கிட்ட கேட்டிருக்கேன் தம்பி எங்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு. அந்த பையன் சொல்லியிருக்கேன் அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு தெப்பக்குளம் இருக்கு அங்கிட்டு போங்கன்னே வெளியே அப்படின்னு சொல்ல. நீ பேசிக்கிட்டு அங்கேயே போய் முகத்தை காமியா தானே சொல்லிக்கிட்டு அப்பதான் தெரியும் யாரு மாமியா வீட்டுக்கு போனதுன்னு. திங்க தெரியாம வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பக்கத்துல போயிட்டு கேட்டிருக்கேன். அவன் சொல்லிருக்கான் தம்பி அண்ணன் எங்கிட்டு போங்கன்னே ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கு ஒரு தெப்ப குளம் இருக்கு அங்கிட்டு போங்கன்னே வெளியே போக அப்படின்னு சொல்ல. போனவனா வருவேன் அவசரத்துல போன வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு பார்த்தா இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனையா இருக்கா? எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்துருக்கேன் பாரு இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனையா இருக்கு? வயிற்ற கலக்கிருச்சேன்னு நடந்து வந்தவன் திரும்பி போய் பார்த்திருக்கான் பேண்ட பீய. இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டேன். ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க வாடா எலவாட்ட நீ போய் இங்க வாடா நீ பேச. இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டான். காசு வேணும்டா காசு ஏன்னா நாடகத்தில் நல்லா தான் சம்பளம் கொடுக்குறா உட்காரு. போனேன் பாரு அவசரத்துல வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன். போய் பார்த்தா பேண்ட பீய காணா. அவசரத்துல போனவன் ஆமை மேல பீய பண்ணிட்டேன். சத்திய சோதனை. ஆமை சுமை தாங்க முடியாம நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா புள்ள யோசனை பண்ணிட்டேன் நம்ம நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. மறுபடிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இருக்கிற கறி மீன் முட்டையெல்லாம் மறுபடியும் சாப்பிடுறேன். திருப்பி சாப்பிட்டோம்னா வரும் மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியுமா வயிற்ற கலக்கினா புள்ள யோசனை பண்ணிட்டேன் நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனு பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. போனவனா வாரு இவனுக்கு வயிற்ற கலக்கணும் பாரு சுத்தி முடி நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். ஆமாடா அக்கா அஞ்சம்மாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க. அமுதாக்கா ரேவதி அக்கா எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்குங்க. நடு வீட்டுல பீய பண்ணிட்டா பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி சால கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் இவன் யோசனை நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நடு வீட்டுல பீய பண்ணிட்டு பீய சுத்தி வரேன் பீய போயிரு போகாம இருக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன் வறுத்த மீன் வைக்கானால போகல போல அப்படின்னு ஒரு மீன் 3 மீனை கொண்டு வச்சு பீய போயிரு போகல புள்ள யோசனை பண்ணிருக்கேன் முட்டை வைக்காதனால போகல உள்ள அப்படி முட்டையை வச்சு பீய போயிரு போகல போகாம இருக்கும் புள்ள யோசனை பண்ணிட்டேன். பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் இவன் ஆத்திரம் கடுப்பு வந்துருச்சு. ஆமா கடுப்பு வந்துச்சு. பீய போய் சுத்தி பார்த்துச்சு வேகமா போய் அடுப்பாங்க போய் தண்டி விறகு கட்டி எடுத்து வந்துட்டேன். விறகு கட்டி கடுப்புல ஓங்கிக்கிட்டு அடிக்க பொண்டாட்டி மாமியாலும் அங்கிருந்து வர அடிச்சு அடியில பீ தெரிச்சு வீடுகள்லாம் செவரு சந்தனம் சொல்லிச்ச மாதிரி தொழிச்சு பொண்டாட்டி தலையில பீ சகல கேனது விட்டு கிளம்பிட்டான்டா. அதோட அந்த பொம்பளை புள்ள நடு வீட்டுல பீ வேண்டவனே நாளை புண்ண காலையில சொல்லுவா அந்தரே போன நடு வீட்டுல பீ வேண்டவே அப்படின்னு. இந்த வாடா நீ வெளியே இருந்த தெரியுமா இப்படிலாம் ஆள்ல இருக்காரு மாதிரி அப்பன்னு தெரிஞ்சு அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிக்கிட்டு போனதுதான். மறுபடிக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணி வச்சிருக்கேன்.
அது என்ன கதியோ இருக்கா இல்ல அங்கேயாவது வீட்டுல மூத்திரத்தை பஞ்சிட்டானா அதுவும் தெரியல. சகல அந்த ரெண்டாவது பொண்ணு கிளி மாதிரி இருக்குமா? இவனுக்கு பிரச்சனை கிளி பிரச்சனை. ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பு தம்பி முத்துராமலிங்க பாண்டியன் பயலுக சார்பாக விபி அன்பாளர்கள் கள்ளக்காரி அன்புலக சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு தேவரையா பாடல் பாட சொல்லி சீட்டு கொடுத்தாலே என்ன வச்ச முடியலையே. தேவரையா பாடல் பாட சொல்லி மது முத்துராமலிங்கம் செந்தனேந்தல் அன்புண்ணன் சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலகள் சார்ந்து நன்றியை நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய இதாலும் அன்பு சித்தப்பு புதுகையைச் சேர்ந்த சண்முகம் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் இசைப்பார்கள். சிறப்பாக செத்த இசை சகல் சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரசிகர் விருப்பத்திற்காக மீண்டும் ஐயா தேவரையா பாடலை பாடிவிட்டு கலைப்பணியை துவங்குவோம். வாங்கி தல